Hi, hello, வணக்கம். Exercise 6.1ல 8th first subdivision sum என்ன அப்படின்னா cos alpha by cos beta is equal to m, cos alpha by sin beta equal to n. m என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி equal to m ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். cos m என்னன்னு சாரி m n-க்குரிய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் இன்ட்டு cos square beta எப்போதும் செய்கிற LHS is equal to m இருக்கிற இடத்துல cos alpha by cos beta the whole square plus cos alpha by sin beta the whole square into cos square beta. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா cos squared alpha by cos square beta square உள்ள அப்ளை பண்ணுறேன். cos squared alpha by sin square beta into cos square beta. அடிஷனில் இருந்துச்சுன்னா எல்சிஎம் தான் எடுப்போம். இதில் எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும்? cos squared alphaவை நம்ம காமன் எடுத்துக்கலாம். நியூமரேட்டரில் ரெண்டுமே cos squared alpha இருக்குல்ல. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நான் cos squared alphaவை காமன் எடுத்துக்கிறேன். 1 by cos squared alpha plus 1 by cos squared beta into 1 by sin squared beta into cos squared beta. இந்த ஸ்டெப் கிளியரா? நியூமரேட்டரில் ரெண்டு டேர்ம் சேமாக இருக்கிறதுனால ரெண்டையும் வெளியில் எடுத்தாச்சு. cos squared alpha into இப்போ இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் sin squared beta into cos squared beta தான் நம்மளோட எல்சிஎம். இது இங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆகும். sin squared beta plus cos squared beta into cos squared beta. இந்த இதோட வேல்யூ நமக்கு ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டி படி ஒன்றுன்னு தெரியும். இந்த cos squared betaவும் cos squared betaவும் கேன்சல் ஆகுது. ரிமைனிங் இருக்கிறது இந்த cos squared alphaவும் sin squared betaவும். cos squared alpha divided by sin squared beta. இது எப்படி எழுதலாம்? cos alpha by sin beta the whole square. இது என்னன்னு பாருங்கள். cos alpha by sin beta equal to n square equal to RHS. அதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். then நம்மளுடைய ஆன்சர் 8th செகண்ட் சப்டிவிஷன் sum cot theta plus tan theta is equal to x secant theta minus cos theta is equal to y. இந்த எக்ஸ்பிரஷன் is equal to 1ன்னு சொல்லணும். காசு டேனில் இருக்கல கொடுத்துருக்கிற எல்லாத்தையுமே in terms of sin காசுக்கு மாத்திரம் கால்குலேஷன் ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி தான். ஃபஸ்ட்டு எக்ஸ் என்னது? cot theta. cot theta நமக்கு என்னன்னு தெரியும்? cos theta by sin theta plus tan theta என்னன்னு தெரியும்? sin theta by cos theta equal to x. இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா sin theta cos theta இங்கே நியூமரேட்டரில் இது காசை கொண்டு மல்டிப்ளை பண்ணி இங்கே சைனை கொண்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் cos square theta plus sin square theta equal to x. அப்போ இதோட வேல்யூ நமக்கு 1 ஆயிரும். அப்போ 1 by sin theta cos theta is equal to x. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா x is equal to 1 by sin theta cos theta. செகண்ட் டேர்ம் வந்து என்னது நமக்கு? secant theta minus cos theta equal to y. secant எப்படி எழுதலாம்? 1 by cos theta minus cos theta equal to y. LCM எடுத்தோம் அப்படின்னா இங்கே டினாமினேட்டரில் 1னா 1 minus cos square theta equal to y. 1 minus cos square எப்படி எழுதலாம்? sin square theta by cos theta equal to y. இது y-ஓட வேல்யூ, அது வந்து x-ஓட வேல்யூ. சரியா? கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி x-உம் y-யும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இது 1ன்னு பண்ணிக்கலாம். 2. இப்போ இதுதான் இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ தான் LHS எடுக்கிறேன். x squared y the whole power 2 by 3. x என்னன்னு தெரியும், y என்னன்னு தெரியும். அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். x squared that is 1 by sin squared theta x into cos squared theta. y-ஓட வேல்யூ வந்து என்னது? sin squared theta by cos theta the whole power 2 by 3. இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், இதோட வேல்யூ மைனஸ் என்னன்னு கண்டுபிடிப்போம். sin square theta by cos theta இது x square, இது y. sin square thetaவும் sin square theta கேன்சல் ஆகுது. மீதி நமக்கு கிடைக்கிறது 1 by cos cube theta the whole power 2 by 3.
பவரில் எக்ஸ்போனன்ட் இருந்ததுன்னா நமக்கு கேன்சல் ஆகும். இதை நான் எப்படி எழுதலாம்? 1 by cos theta power 3 the whole power 2 by 3 3 நமக்கு கேன்சல் ஆகிடும். 1 by cos theta நான் என்னென்னு எழுதலாம்? secant theta. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எனக்கு என்ன கிடைக்குன்னா secant square thetaன்னு கிடைக்கும். 3 நேம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டேர்மோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். x y square the whole power 2 by 3. xோட வேல்யூ வந்து 1 by sin theta cos theta. y square வந்து sin power 4 theta by cos square theta. The whole power 2 by 3. ஸோ இங்கே ஒரு சைனும் கேன்சலாக நமக்கு பவரில் 3 இருக்கும். அப்போ கிடைக்கிறது sin power 3 theta by cos power 3 theta the whole power 2 by 3. Again இது sin theta by cos theta na tan theta power 3 the whole power 2 by 3. 3 cancel ஆயிடும். எக்ஸ்போனன்ட் ரூல் படி அப்போ நமக்கு கிடைக்கிறது tan square theta. இது 3 இதை 4 நேம் பண்ணோம்னா 3 and 4 யூஸ் பண்ணால் நமக்கு இதில் இருந்து 3 4 மைனஸ் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 3ஓட வேல்யூ 4ஓட வேல்யூ மைனஸ் பண்ணுவோம். கிவிங் ரிசல்ட் எப்படி? ஸோ secant square theta மைனஸ் tan square theta. அகெயின் இது வந்து என்னது? ஸ்டாண்டர்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி. sin square theta ப்ளஸ் cos square theta 1 மாதிரி secant square theta மைனஸ் tan square theta ஓட வேல்யூ 1. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். ஈக்குவல் டு ஆர் லைக் திஸ். இதை வந்து சொல்லிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.